ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இன்றைய நாளின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பீங்க என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே 100% விரும்புகிறேன். தேவப்பிள்ளைகளே, ஏனென்றால் யார் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புகிறார். தேவப்பிள்ளையே, நமக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் சந்தோஷமாக அல்லது நம்மை சந்தோஷப்படுத்த அவன் விரும்பினால் என்னவெல்லாம் செய்வான் என்று கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு பார்ட்டி வைத்து நாம் விரும்பியதெல்லாம் வாங்கி தருவான். நம்முடன் ஜாலியாக நேரத்தை செலவழிப்பான். நமக்கு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்து மகிழ்வான். ஒரு மனிதனே நம்மை மகிழ்விக்க இவ்வளவாய் செய்வான் என்றால், அல்லையா, யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனே இவ்வளவா இதை நம்ம மகிழ்ச்சியுடன் இதை செய்யும் போது இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்களா. நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறவர் யாரு? ஒரு மனிதனா? இல்லவே இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் உங்களுக்காக வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். எதற்காக? வெறும் பார்ட்டி வைத்தும் கிஃப்ட் வாங்கி தந்தும் ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களை மகிழ்ச்சி உண்டாக்க, ஒரு மகிழ்வு அடைய, மகிழ்ச்சியாக்க என்று நினைக்கீங்களா? இல்லவே இல்லை. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் நாள் முழுவதும் நீங்கள் மரித்த பின்பும் கூட மகிழ்ச்சியாக இருக்கவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவப்பிள்ளையே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ந்திருக்க நமக்கு யாரும் தர முடியாத பாவ மன்னிப்பை கிஃப்டாக தந்துள்ளார். ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு என்ற கிஃப்டுக்கு அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? அதேபோல அவர் உயிர் தான். பாவ மன்னிப்பு என்று அவர் நமக்கு தந்த பரிசுக்கான விலை தனது உயிரையே விலையாக கொடுத்து பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கவே இரட்சகர் பிறந்தார். தேவப்பிள்ளைகளே, இதை விட நம்ம யார் தான் மகிழ்ச்சியா ஆக்க முடியும்? இதை விட பெரிய மகிழ்ச்சியா மட்டும் இந்த உலகத்துல இருக்குதா? இல்லவே இல்லை. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நான் மகிழ்ந்திருக்க விரும்பிய தேவனை இந்த நாளில் நாமும் மகிழ்ச்சி அடைய வைக்க முடியுமா? அது எப்படி என்று சிந்திக்கீங்களா? அல்லையா? தேவப்பிள்ளையே, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தேவப்பிள்ளைகளே, அன்று தாவீதின் ஊரிலே பிறந்த தேவன் இன்று உங்கள் உள்ளத்தில் பிறந்தால் போதும். உள்ளத்திலா? அது எப்படி என்று கேட்கீங்களா? அவரை போல ஏழைகளுக்கு இன்று இறங்க வேண்டும். அவரை போல இந்த கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து நீங்கள் மாறி உங்கள் உள்ளத்தில் பிறந்த கிறிஸ்துவை ஒரு ஏழையின் உள்ளத்தில் பிறக்க செய்ய வைக்க வேண்டும். அது போதும் தேவப்பிள்ளைகளே. உதவியின் மூலம், இரக்கத்தின் மூலம், நற்பண்புகளின் மூலம், ஹல்லேலூயா, எப்படி நற்பண்புகளின் மூலம் கிறிஸ்துமஸ் எப்படி இந்த கிறிஸ்துமஸ் இந்த நன்னாளில பகிர்வோம் இயேசுவ. தேவப்பிள்ளையே, மகிழ்ச்சி அடைய வைப்போம் கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? தேவப்பிள்ளை, தேவ ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்வோம் இயேசுவை. எல்லாத்திட்டையும் இயேசுவை பகிர்வோம். அதுபோல ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய செய்வோம். யார? கிறிஸ்துவை. தேவப்பிள்ளைகளே, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள். ஆண்டவர் தாமே உங்களை, உங்கள் குடும்பங்களை, சந்ததிகளை பேர்பதாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.